வணக்கம் நேயர்களே. வெற்றி படிக்கட்டில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. வெற்றி என் கையில் வந்து கிடைக்காதா என்று ஏங்குகின்ற இளைஞர்கள் இருக்கின்ற காலம். ஆனால் தேடி பிடித்து வெற்றியை கொண்டு வருபவன் தான் வெற்றியாளன். தேடுதல் என்பது ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். எவருமே எடுத்துக்கொண்டு உன் கையில் கொடுக்க மாட்டார்கள். தேடுதல் வேண்டும், சாதிக்க வேண்டும் என்று எண்ணமுடையவர்கள் தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். இன்று உலகத்திலே பெரிய பணக்காரர்கள் ஒருவராக இருப்பவர் எல்என் மிட்டல் அவர்கள். 1976 24 வயது அவர் தன் தந்தையுடன் இந்தோனேஷியா நாட்டிற்கு செல்லுகிறார். எப்படியாவது தொழில் செய்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தோடு. நமது எல்என் மிட்டல் அவர்கள் இரும்பு மனிதர் என்று உலகமே பாராட்டுகிறது. இந்தோனேஷியா சென்ற அவர் அங்கே ஒரு சிறிய தொழிற்சாலையை ஏற்று நடத்தினார். நலிவுற்ற தொழிற்சாலை எடுத்து நடத்தினார். வெற்றியாளராக மாறினார். எஃகு ஆலைகள் உலகத்தில் எங்கெல்லாம் ஏற்படுத்தப்படுகிறதோ அங்கே எல்லாம் இந்த எஃகு மனிதன் என்எல் மிட்டல் அவர்கள் அங்கே தெரிந்தார்கள். காரணம், அவர் தொழில் அவ்வளவு நேர்த்தியுடனும் சிந்தனையுடனும் தொடர்ந்து நல்ல நிலையை அடைய வேண்டும் என்ற ஒரு விடாமுயற்சியுடன் செயல்பட்டார். அவருடன் உலக பணக்காரர்களில் புருனே போன்றவர்களெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரர்களாக இருக்கின்றார்கள். இந்தோனேசிய துணை முதல்வர் எல்என் மிட்டலுடன் இரவு விருந்து சாப்பிடலாம் என்று காத்து கொண்டிருப்பவர். அந்த அளவிற்கு ஒரு இந்தியர் உலகமெல்லாம் தன் பெயரை நிலைநாட்டி வருகிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் விடாமுயற்சி தான். அவரது சொத்தின் மதிப்பு இன்றைக்கு நமது டாட்டா என்று சொல்லுகின்ற, சாதாரணமாக சொல்லுவோம் டாட்டா பிர்லா என்று நினைப்பா என்று சொல்லி, ஆனால் அந்த டாட்டாவின் சொத்தை விட 3 மடங்கு அதிகமாக எல்என் மிட்டல் அவர்கள் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றார்கள். உலக பணக்காரர்கள் பட்டியலை பார்த்தார், அங்கே எல்என் மிட்டல் அவர்கள் இருப்பார்கள். ஒரு இந்திய நாட்டில் பிறந்த ஒரு மனிதன் உலகத்திலேயே பெரிய பணக்காரர்கள் நிலையில் இருக்கின்றதை பார்த்து நாமெல்லாம் மட்டற்ற மகிழ்ச்சி அடைய வேண்டும். அதற்கு வேறு ஒரு காரியமும் அல்ல. எனக்கு வெற்றி வேண்டும், நான் வெற்றியாளனாக மாற வேண்டும், எந்த நேரத்திலும் எனக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு தேடுதல் அதிகமாக இருக்கின்ற நேரத்தில் வெற்றியாளனாக மாறுகிறார். உலக சரித்திரத்தில் இடம்பெற்ற வெற்றியாளர்களை பற்றி எழுதப்பட்ட புத்தகங்களை வாங்குகிறார். அந்த புத்தகத்தில் சொன்ன கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளுகிறார். பலவிதமான தொழிலதிபர்கள், பலவிதமான மன்னர்கள் வாழ்க்கையில் எப்படி வெற்றி பெற்றார்கள் என்பதையெல்லாம் மனதில் நிறுத்தி அந்த கருத்துக்களை ஏற்று செயல்பட்டதினால் எல்என் மிட்டல் அவர்கள் தொடர்ந்து உலகத்திலேயே பெரிய பணக்காரராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே படிக்க வேண்டும், பார்க்கின்ற நேரத்தில் கிடைக்கின்ற கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். மற்றவர்கள் சொல்லுகின்றில் இருக்கின்ற நல்ல கருத்துக்களை எடுத்து நாம் செயல்பட்டால் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். எனவே வெற்றி என்பது நாம தேடி செல்ல வேண்டும். இருக்கின்ற இடத்தில் வெற்றி வராது. எங்கெங்கெல்லாம் நாம் சென்றால் அங்கே வெற்றி கிடைக்கும், அங்கெல்லாம் நாம் செல்ல வேண்டும், ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். உலகம் ஓடிக்கொண்டிருப்பதினால்தான் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே வெற்றியும் நாம் ஓடிக்கொண்டே இருந்து உழைத்தால்தான் வெற்றி நமக்கு நிரந்தரமாக இருக்கும். எனவே வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சி என்பது உங்களுக்கு சொல்லுகின்ற கருத்து, இந்த உலகத்தில் உண்மையாக நடந்த கருத்துக்கள், வரலாறு மூலம் நமக்கு தெரிகின்ற கருத்துக்கள். அந்த கருத்துக்களை தொகுத்து உங்களுக்கு தருகிறேன். அந்த கருத்து உங்களுக்கு நிச்சயம் பயன்படும். எதிர்காலத்தில் ஒரு பெரிய மனிதனாக சாதிக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற ஒவ்வொரு மனிதனும் வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியை பார்க்க வேண்டும். அதிலே இருக்கின்ற கருத்துக்களை உணர வேண்டும். ஏன் முடியாது, என்னால் கண்டிப்பாக முடியும் என்று சிந்திக்கின்றவன் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறான். தினமும் காலை 7 மணிக்கும் மாலை 7 மணிக்கும் வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியை பாருங்கள், வெற்றியாளர்களாக மாறுங்கள் என்று சொல்லி மீண்டும் உங்களை நாளை காலையிலும் மாலை 7 மணிக்கும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.